ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமான. இப்போ நான் வந்து பார்ட் 40 அதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் கொள்ளலாம் கைஸ். இந்த மாதிரி சாப்டரோட ஸ்டார்டிங்லாம் இந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி டெஸ்ஸை வந்து சமன் பண்ணுவோம் இல்லை கைஸ். அதை வந்து இவன் பார்த்துட்டு வந்து டெஸ்ஸா இது எப்படி இவங்ககிட்ட இருக்குது, ஏன்னா வந்து டெஸ்ஸி யாரை வந்து சூஸ் பண்ணுதோ அவங்க தான் அந்த எராவிலேயே வந்து ஒரு பெஸ்ட்டு மேஜாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட டெஸ்ஸு வந்து ஏன் ஒன்றா செலக்ட் பண்ணணும், ஏன்னா வந்து நீ ஒரு மேஜிக் ஸ்பாட்ஸ்மேன், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ரன் சேண்டல், என்னால் வந்து இது ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருப்பாங்க கைஸ். ஏன்னா வந்து அவன் என்ன நினச்சிருப்பான்னா வந்து இவங்ககிட்ட வந்து இந்த ரெலிக்கு வந்து அந்த பீப்புள்ஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி 2 வேர்ட் மூலமாக தான் அந்த ரெலிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ரெலிக்கும் வந்து இவனோட ப்ராசஸில் தான் இருக்கும், இவனுக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் அவன் ரெலிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துருக்க மாட்டான். அப்போ இவன் வந்துட்டு என்ன நினச்சிட்டுருக்கான்னா, இது எப்படி உனக்கு கிடச்சிது, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கைஸ், ஒரு மாதிரி பொறாமையில் வந்து ஒரு க்ரீடில் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் ஹீரோவை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீரோ வந்து அவளை தூக்கி பிடிச்சிட்டு இருப்பார் கைஸ். அவள் வந்துட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் வந்து என்னை அட்டாக் பண்ணாமல் இருந்தது, ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி என் ஃப்ளேம்ஸ் வந்து என் உடம்புல இல்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவள் ஹீரோ பார்ப்பா கைஸ். ஏன்னா ஹீரோவோட அந்த அந்த ஃபினக்ஸ் வந்து அந்த ப்ளூ ஃப்ளேமை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஃபயரையுமே வந்து எடுத்துருக்கும்ல, அதனால வந்து அவள் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்ருக்குறா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து இந்த மாதிரி வந்து அவன் உங்கள்கிட்ட இருக்கிற ரெலிக் மூலமாக தான் வந்து அந்த பவரை வந்து வச்சுருக்கிறான்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இல்லைனா வந்து நான் வந்து அவன் திட்டத்தில் வந்து ஏமாந்து இந்த மாதிரி உங்களோட பீப்புள்ஸில் வந்து நான் வந்து கொண்டிருப்பேன், அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு இல்லை பரவாயில்ல விடுங்க, இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவனை கொல்ல முடியுமோ கொல்லுங்க, இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து உண்மையாகவே அந்த ரெலிக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோ கிட்ட. ஏன்னா வந்து இந்த மாதிரி அந்த சைட்டு தானே வந்து ஹீரோ இங்கே அனுப்பிச்சி வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபைட்டுக்கு ரெடியாக இருக்குது. ரெடி ஆகிட்டு வந்து இந்த மாதிரி நீ சாகிறதுக்கு ரெடியாகிறா, அவனை வந்து நரகத்துக்கு அனுப்ப போகிறா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சிரிச்சிட்டே வந்து நரகத்துக்கு அனுப்புவியா, என்னவே நீ நரகத்துக்கு அனுப்புறியா, நான் என்னை யாருன்னடா நினச்சா, நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் இந்த மூரன் இருப்பான் அவன் வந்துட்டு ஒரு ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணுறான். அப்படி கேஸ்ட் பண்ணும்போது வந்து நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி நான் வந்து நரகத்துக்கு அனுப்பி தான் சொன்னேன், உண்மையிலேயே வந்து இந்த நரகனா என்ன நான் உனக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு டைமென்ஷனை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஃபினிக்ஸ் வந்து ரேஜில் வந்து அதோட ஃப்ளேமை வந்து அவனை நோக்கி வந்து அட்டாக் பண்ணுறக்கு அனுப்பும்போது அந்த ஃப்ளேம் மேலே படும்போது வந்துட்டு இது என்ன வகையான ஃப்ளேம், இது வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் எனக்கு கொடுக்குது, இதுதான் வந்து இந்த ஃபினிக்ஸோட ஸ்பெஷல் பவர்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பாங்க. அதே டைமில் வந்து மோரக்கான வந்து பின்னாடி வந்து முன்னாடி வந்தோடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மோரக்கா நீங்கள் என்ன பண்ண, நான் வந்து இந்த மாதிரி உன்னை வந்து பீப்புள்ஸை வந்து இந்த மாதிரி எவாக்குவேட் பண்ணுறதுக்கு தான் உன்னை அனுப்பிச்சி விட்டேன், நீ இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மோர்கான்ட்டு கிட் நான் அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து சேவ் பண்ணிட்டேன், அவங்க வந்து இங்கே இந்த இந்த பேட்டில் வந்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் கொண்டு போய் நான் தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன், இப்போதைக்கு வந்து பீப்புள்ஸ் எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க, நீ வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு கவனி. இந்த மாதிரி அவன் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஹெல் கிங்கை வந்து அதாவது டீமன் கிங்கை வந்து இந்த மாதிரி சமன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து அதோடய ஃப்ளேமை வச்சு அது அந்த பக்கம் இருக்கிற போர்ட்டலுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களே இந்த பக்கம் வராத மாதிரி தடுத்துட்டு இருக்குது, நீ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அட்டாக் பண்ணுவியா, அவ்வளோ சீக்கிரம் தான் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி இந்த ட்ராகன் சொல்லிட்டு இருக்குங்க. அப்படி சொல்லிட்டு வந்து சீக்கிரமாக உன்னோட ஷேடோ கீயெல்லாம் வந்து உன்னோட ஸ்வாடில் வந்து செலுத்தி அதை சார்ஜ் பண்ணி அந்த போர்ட்டலை அட்டாக் பண்ணி அதை வந்து இப்போவே கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதோட கையில் வந்து ஒரு ஷேடோ பவரை வந்து கேதர் பண்ணி அது வந்து ஒரு பேத் மாதிரி அந்த போர்ட்டல் நோக்கி வந்து அனுப்புங்க. அது வந்து ஒரு ஒரு பிரிட்ஜு மாதிரி. அப்புறம் அதே டைம் வந்து இந்த ஃபினக்ஸும் வந்து இந்த மாதிரி அந்த ப்ளூ ஃப்ளேம் வந்து அந்த போர்ட்டல் நோக்கி அனுப்பிச்சிட்டே இருக்கும், ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இதுதான் எனக்கு வந்து கிடச்ச வாய்ப்பு, இப்போ வந்து நான் அந்த பக்கம் யாருமே வந்து இந்த பக்கம் வராத மாதிரி நான் வந்து இப்போ அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட பவரை வந்து ஃபுல்லாக அந்த ஸ்வாடில் வந்து சார்ஜ் பண்ணுவார் கிஸ். அப்போது அந்த சில்வர் கலரில் இருக்கிற ஸ்வாடு வந்து ஃபுல்லாக ஒரு பிளாக்கிஷ் கலருக்கு மாறும். இப்போ கரெக்டாக ஹீரோ வந்து அந்த ஷேடோ மூலமாக க்ரியேட் பண்ண அந்த பிரிட்ஜில் வந்து ஹீரோ வந்து கரெக்டாக அங்கே பக்கத்தில் போய் அட்டாக் பண்ணும்போது ஹீரோவோட பாடி வந்து அந்த ஸ்டெயின் தாங்க முடியாமல் இப்போ சைடு எஃபெக்ட் வந்து காட்டிகிட்டு இருக்குங்க. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப நேரமாக அந்த மானா கீ அப்புறம் அந்த ஷேடோ கீ இந்த ஆரோ யூஸ் பண்ணிட்டுருக்குறோம், அதனால் வந்து அவரோட பாடி வந்து இதுக்கு ஸ்டெயின் பண்ணாமல் வந்து
என்ன சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அந்த பாடி வந்து மூவ் பண்ணாமல் இப்போ அவருக்கு பெயினும் இருக்குது, அவரால் வந்து சரியாக யூஸ் பண்ணவும் முடியல. இப்போ ஹீரோவோட மானா மூலமாக தான் வந்து அவர் இந்த மாதிரி டெஸ்ஸை வந்து சமன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படி அவர் வந்து மானா வந்து ஃபுல்லாக அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுட்டு அந்த டெஸ்ஸும் வந்து திரும்ப போர்ட்டலுக்கே போயிடும். ஹீரோ வந்துட்டு அதை நினச்சிட்டு எனக்கு வந்து ரொம்ப மானா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஹீரோ வந்து அந்த மாதிரி நின்றுருக்கிறத வந்து இந்த மூரானும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்து என்ன ஜின் உனக்கு வந்து அவ்வளோதானா, உன்னோட பவர் வந்து முடிஞ்சுதா, கூடி சீத்தில் பாடுறான், இந்த நரகம் யார், இந்த நரகத்தை வந்து உனக்கு காட்டுறேன், இந்த கூடி சீத்தில் வந்து இங்கே டீமன் கிங் வந்து சமன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க ஹீரோவை பார்த்துட்டு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவரோட பெயினை எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் வந்து நான் வந்து இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா வந்து பின்னாடி வந்து நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய் நான் வந்து இது எப்படியாவது முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த எந்திரிச்சுட்டு கரெக்டாக அந்த போர்ட்டல் பக்கத்தில் வந்துட்டு இருப்பாரு. சிவன் வந்துட்டு அதை பார்த்துட்டு இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டுருக்கான், இவனால் எப்படி இது முடியுது, இவ்வளோ பாடி கண்டிஷன் இவ்வளோ பெயின் இவன் தாங்கிட்டு வந்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி இந்த மூரானே நினைப்பாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து, அதாவது அந்த கோஸ்ட் பிளேட் ஒய்ஃப் கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு 1000 தடவை வந்து அந்த ஸ்வாடை ஸ்விங் பண்ணியிருப்பாங்க, வெர்டிக்கல் ஸ்லாஷ். அது மாதிரி வந்து இப்போ ஹீரோ வந்து அதே மாதிரி அந்த ஷேடோ எனர்ஜி எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து அந்த ஸ்வாடில் கேதர் பண்ணி ஒரு ஸ்லாஷ் பண்ணுவாங்க. அது ஏர் மூலமாக போய் அந்த போர்ட்டலை வந்து டேமேஜ் பண்ணிடும். இது வந்து நார்மல் போர்ட்டல், இது வந்து ஒரு டைமென்ஷனல் போர்ட்டல். வேறு டைமென்ஷனுக்கு இன்னொரு நம்ம டைமென்ஷனுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டல். அது வெட்டினது வந்து அந்த டைமென்ஷன் அந்த கேட்டை தாண்டி வந்து கீழே நின்றுட்டுருப்பான்ல, இவனுக்கு வந்து அந்த ஸ்லாஷ் வந்து விழுந்துருங்க. இவன் வந்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த டைமென்ஷனல் கேட் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிரும். இப்படி போர்ட்டல் வந்து ஸ்லாஷ் ஆனோடனே வந்துட்டு அந்த டெஸ் வந்து அந்த ப்ளூ ஃப்ளேமை வந்து இந்த போர்ட்டல் நோக்கி அனுப்பிச்சிட்ருக்கும்ல கிஸ். அந்த போர்ட்டல் டெஸ்ட்டாக அடுத்த செகண்டே வந்து அந்த ப்ளூ ஃப்ளேமை வந்து இந்த மூரானை நோக்கி வந்து அனுப்பும். அந்த ஃபயர் வந்து இவன் மேலே பட்டுருங்க கிஸ். பற்றிட்டு அவன் மேலே பட்டோடனே உடனே முழுசாக வந்து ஒரு ப்ளூ ஃப்ளேமில் வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அவன் வந்துட்டு அந்த பெயினோட அந்த ஸ்டெயின் தாங்க முடியும் வந்து கத்திட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பேச்சு மூச்சே இல்லாமல் அந்த பேச முடியாத நிலைமைக்கு அவன் போயிடுவாங்க அந்த மூரான் அந்த வில்லன். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு பார்க்குறக்கே ஒரு காஞ்சி போன கருவாடு மாதிரி இருப்பான். அப்புறம் அவன் வந்துட்டு நான் வந்து இது எப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே வந்து அங்கே ஒரு ஸ்டாஃப் இருக்குங்க. அது வந்து இந்த மாதிரி மேஜ் டவர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜிப்ஃபீல் ஃபேமிலியில் வந்து எப்படி இங்கே ரன் சேண்டல் அது மாதிரி அங்கேயும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ளாக் பியரர் மாதிரி அங்கேயும் ஒரு இதுங்க இந்த மாதிரி அந்த மேஜ் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இவன் தான் வந்து அந்த இடத்துக்கே மாஸ்டராக இருப்பான். அப்படி மாஸ்டராக இருக்கும்போது வந்து இவன் வந்து அந்த ஸ்டாஃப் வந்து அந்த டவர் மூலமாக தான் இவனுக்கு கிடச்சிருக்கும். ஏதாவது எமர்ஜென்சின்னா ஏதாவது பண்ணுறதுக்கு, ஏதாவது சிக்னல் கொடுக்குறதுக்கு அவன் வந்து டக்குன்னு அந்த ஸ்டாஃப் எடுத்து ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இது இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சிட்டு பாருங்க. ஏன்னா இப்போ ஹீரோ கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஒரு சின்ன பவரும் கூட ஒரு சின்ன ஸ்ட்ரென்த்தும் கூட இருக்காது அவர்கிட்ட. ஃபுல்லாக வந்து அந்த பேட்டல்லையே பூராமே வந்து அது போயிருங்க. அப்படி ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவன் வந்து அந்த குச்சியை வந்து ஏதோ பண்ணிட்டு வந்து அங்கேயே வந்து அவன் விழுந்துருவாங்க. அப்படி விழுந்தோடனே வந்துட்டு அவன் பாடி அவன் கை எல்லாமே வந்து துண்டு துண்டாக போயிடும். ஹீரோ வந்துட்டு ஒரு வழியாக இது முடிஞ்சிச்சா, ஒரு வழியாக அவன் செத்து தொலைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அதே இடத்துல வந்து மயங்கி விழுந்துருவாரு. அதே இடத்துல இந்த மூரக்கான் அப்புறம் அந்த கேர்ள் இருப்பாள், அந்த செயின்ட் கேர்ள், அவளும் வந்து அங்கே தான் இருப்பாள். அப்புறம் மூரக்கான் வந்து அவனை பார்த்துட்டு ஏக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூரக்கான் போய் இந்த மாதிரி ஹீரோ போய் எழுப்ப போயிடுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து மயங்கி விழுந்தோன்னு வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு ட்ரீம்குள்ளே போவார். அப்போ வந்து அவர் கண்ணோடி வந்து அந்த மூரான் யூஸ் பண்ண ஸ்டாஃப் தான் வந்து அவரோட கண் முன்னாடியே வந்துட்டு இருக்கும்போது வந்து இந்த ஸ்டாஃப் வந்து இந்த ஜிப்பில் மேஜிக் டவர் மூலமாக கொடுக்கப்பட்டது. இது வந்து இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணுற ஸ்டாஃப் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அதுக்கு அந்த ஜிப்பிலோட டவர் மேஜிக் டவருக்கு அனுப்புகிற ஒரு எமர்ஜென்சி சிக்னல் கிட்டாகவும் இது யூஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து அவங்க இந்த சிக்னலை வந்து அவன் அனுப்பிச்சிட்டான். அவன் வந்து எப்படியாவது இது அந்த டவரில் இருக்கிறவங்க வந்து இது ரிசீவ் பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே கிளம்பி வந்துடுவாங்க. சீக்கிரமாக எந்திரி, உனக்கு நேரம் இல்லை ஜின் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஹீரோ வந்து வேக் பண்ணி விடுது. ஹீரோ வந்து எந்திரிச்சிட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூரக்கான் வந்துட்டு அங்கே பக்கத்தே தான் இருக்கும். நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூரக்கான் வந்துட்டு ஒரு பேப்பரில் வந்து ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குங்க. அதை வந்து ஹீரோட வாய்க்குள்ளே போட்டுட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு அது வாயில் வச்சு முங்கிட்டு வாயில் கை வச்சுட்டு என்ன கருமண்டாகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த மூரக்கான் வந்துட்டு
இந்த மாதிரி வந்து உன்னோட மானா உன்னோட கீ எல்லாமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இது மூலமாக வந்து உன்னோட பாடி வந்து செமையான டேமேஜ் ஆகிரும். இப்போ வந்து அது திரும்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் வந்து அந்த பவுட்ரு மாதிரி வாயில் போட்டேன். இது வந்து அந்த யூனிகார்ன் ஹார்னோட பவுட்ரு. இது வந்து இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிறதையெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இப்போ அவரோட கீ அந்த ஷேடோ கீ மானாலாம் வந்து அவர் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வந்து இப்போ நார்மலாக இருக்குங்க. ஹீரோ வந்துட்டு ஆமாம் நீ சொன்னது உண்மை தான், இது வந்து நார்மலாகிடுச்சு. ஆனால் அது உனக்கு எப்படிடா மூரக்கான் கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது அந்த மூரக்கான் வந்துட்டு இதை வந்து இந்த டைனோ தான் கொடுத்தான்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஹீரோ திரும்பி பார்க்கும்போது இந்த டைனோ அந்த சைன் கேர்ள் 2 பேருமே வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு டைனோ இது எப்படா உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி நான் வந்து அவங்ககிட்ட வந்து சரக்கு குடிச்சு பேசிட்டு அவன் வந்து போதையில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவனே தான் சொன்னான், இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி யூனிகார்னோட ஹார்ன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதோட யூசஸும் வந்து அவன் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இவன் சரக்கு கொடுத்தே வந்து அந்த மூரான்கிட்ட வந்து எல்லாத்தையுமே அவன் வந்து போட்டு வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த செயின்ட் கேர்ள் இருப்பாள் அவள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன், உங்களை வந்து கண்டிப்பாக எங்கள் சைன்ட்டு தான் வந்து இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கணும், நான் அந்த மாதிரி வந்து ரில்லிக்கு வந்து இது உங்கள்கிட்ட தான் போகணுன்னு தான் இந்த மாதிரி நாங்கள் ஒர்க்ஷிப் பண்ணுற கார்டு வந்து நினைக்கிறாங்க போல், அதனால தான் வந்து இந்த கடவுளும் வந்து உங்களை வந்து இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செயின்ட் கேர்ள் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த மூரக்கான் வந்துட்டு இரு நான் வந்து இந்த மாதிரி 3000 வருஷமாக இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் நீ சொல்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரேஞ்சு காடை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இந்த மாதிரி லிமிட்லெஸ்ஸான மானா வந்து கொடுக்குற கடவுளை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு இந்த மூரக்கான் சொல்லிகிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி பல ஆயிரம் வருஷமாக இது இருக்கிறங்காட்டி அங்கே இருக்கிற காட்ஸ் அவ்வளோவா இல்லைனாலும் மேக்ஸிமம் எல்லா காட்ஸையுமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படி இருக்கும் ஏன்னா டெஸ்ஸையே வந்து இந்த மூரக்கான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற கார்டு வந்து இவங்க வந்து வழிபடுற கார்டு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து மானா லிமிட்லெஸ்ஸாக கொடுக்குற ஒரு கடவுளை பற்றி நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து ரொம்ப இவங்க வந்து தனிப்பட்ட ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுளை வந்து கும்பிட்டுருப்பாங்க கைஸ். அப்படி வந்து இருந்துட்டு அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க கைஸ், அது என் வாயில் நுழையாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். அப்படி சொன்னோன்னே அந்த மூரக்கான் வந்துட்டு நான் அப்படிப்பட்ட ஒரு பேரை வந்து கேள்விப்பட்டதே இல்லையே, உண்மையிலே அந்த மாதிரி கடவுள் இருக்காங்களோ என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கும்போது என் பேர் இந்த மாதிரி மம்மூட்டக்கா அப்படின்ட்டு ஏதோ சொல்லுவா கைஸ். அப்படி சொன்னோன்னே வந்துட்டு இந்த மாதிரி வந்து அந்த ரெலிக் எடுக்கணுன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணணும், அது வந்து இந்த டைமில் பண்ண முடியாது, அதுக்கு வந்து சன் தேவை, அதெல்லாம் நம்ம வந்து அதை வந்து நூன் டைமில் தான் வந்து அதை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூரக்கான்ட்டு என்ன உனக்கு சன் தேவையா, அடுத்த ராத்திரியில் எப்பட்றா நான் வந்து சன்னை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது எதையோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைம் கேட்குறாங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன மட்டும்னே தெரில. ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு வந்து இந்த ஜிப்பிலாம் ஏதோ பண்ணான்ல அது வந்து ஞாபகத்துக்கு வரும். அப்படி வந்தோடனே வந்துட்டு இல்லை நம்ம வந்து கூடி சீக்கிரத்துலேயே வந்து எவ்வளோ சீக்கிரத்துக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து இந்த ரிலீக் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பியாகணும், அப்போ தான் வந்து அதுதான் வந்து நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த கோஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் மாஸ்டர் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போய் அங்கே அந்த அவன் ஸ்டாஃப் ஒன்று கீழே போட்டுப்பாங்க, அதை எடுத்து ஹீரோ வந்து காமிச்சிட்ருப்பான். இந்த மாதிரி அது வந்து இன்னும் வந்து சிக்னலை வந்து அங்கே அனுப்பிட்டு தான் இருக்குது, இந்த சிக்னல் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இருப்பாங்க, நமக்கு வந்து சுத்தமாக டைமில் இப்போதைக்கு வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பியாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சீன் அங்கே கட்டாகி வந்து ஒரு ட்ராகனில் ஒரு ட்ராகன் இருக்குது, நிறைய ட்ராகன்ஸில் வந்து அது மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்ட ஒருத்தவங்க வந்து வந்துட்டுருப்பானுங்க, அதில் வந்து ஒருத்தனை காட்டுவானுங்க. அவன் தான் வந்து அந்த மேஜ் டவரோட வைஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. வெல்கேஷ் இதோட வந்து இந்த பாட்டு முடியுது. வெல்கேஷ் நான் வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு கிடையாது கேஷ், நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் வந்து பார்க்குற உங்களுக்கும் புரியும். நான் வந்து கமெண்ட்ஸ் பார்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ப்ரோ, கதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து அனிமி இல்லை கைஸ், இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து அனிமியில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம விஷுவலைஸாக பார்க்க முடியும், அது வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து இமேஜாக வந்து காட்டுறங்காட்டி வந்து நம்ம வந்து அது கனெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், மானாவுக்கு இவ்வளோ லிமிட் இருக்குது, அது இது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளோட. வெல்கேஷ் நான் எக்ஸ்ட்ரா அதிகமாக சொல்கிறது வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் வெல்கேஷ், ஆனால் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்குங்க கேஷ். வெல்கேஷ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பை கேஷ். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கேஷ்.
நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ்.